ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு சொல்லியிருந்தீங்க பாப்பா தண்ணியில் நான் பாப்பாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். பாப்பா பக்கெட்டில் தண்ணி வச்சு விளாண்டுட்டு வந்திருப்பா. அதுக்கு சொல்லியிருந்தீங்க பாப்பா பக்கெட்டில் தண்ணி வச்சு விளாட விடாதீங்க, ஏன்னா ஒரு நேரம் போல் இருக்காது, அவளுக்கு எதுவுமே தெரியாது, கூப்பிடக்கூட முடியாது, தண்ணிக்குள்ளே ஊந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் பக்கெட்டில் நம்ம தண்ணி நான் பாத்திரம் விளக்க தண்ணி எடுத்து ஓப்பனே தண்ணி. ஆனால் அவன் என்ன பண்ணுவானா பாப்பா வெளியில் அவளுக்கு எங்கள் மூஞ்சே பார்த்து உண்மையாலுமே போர் அடிச்சிருச்சு பாப்பாவுக்கு. இப்போ நம்ம ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா மாமியார், அதுக்கப்புறம் மாமனார், இடமும் நல்லா தாராளமாக இருக்கும். நம்ம ஒடிஷாவில் ஃபுல்லாக இடம் நல்லா பஞ்சமே இல்லை இடத்துக்கு, அவ்வளோ தாராளமாக நீட்டாக இருக்கும். என் டைம் நான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயுமே கொஞ்சம் அந்தளவுக்கு அம்மா வீட்டில் இடம் இல்லை, கொஞ்சம் சின்ன இடம் தான். இருந்தாலும் பாப்பா விளாட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அங்கே வில்லேஜ் மெம்பர் எல்லாமே வருவாங்க, அப்படி சின்ன சின்ன குழந்தைங்க அக்கா பசங்க எல்லாம் அவங்க கூட விளாடுவாள். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஆப்போசிட்டியாக மாறிடுச்சு. ரூமு மட்டும்தான் அவளுக்கு, நான் வெளியே எங்கேயும் விட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செடி தண்ணி ஒரு மாதிரி நிறையா நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இடம். அதனால் நான் வெளியே அவளுக்கு அதிகமாக நான் விட மாட்டேன். விட்டாலுமே ரெண்டு பேருமே நான் இங்கே பாப்பாவை அங்கே தரையில் விளாட விட்டாலும் அங்கே உட்காந்துப்போம். உட்காந்து அவளை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இங்கே இடம் நல்லா நிறையா. அன்றைக்கி கூட ஒரு பாம்பு பார்த்தோமே இந்த சைடில் நைட்டில். ஏன்னா அதனால் எனக்கு ரொம்ப பயம், நான் வெளில விட மாட்டேன். அப்படியே விட்டாலும் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்திருப்பேன். நான் தண்ணி இங்கே தான் வைப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சுருக்கேன், அந்த படிக்கட்டில் வச்சுருக்கேன். அவள் இறங்கி போயிட்டு தண்ணியில் விளாண்டு அவளுக்கு தண்ணியை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. போயிட்டு தண்ணியை மட்டும் மக்கு வச்சு குளிப்பா. அம்மா அவள் சொல்கிறா நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் தள்ள ஊற்றிப்பாள். அதுக்கே தூக்கமெல்லாம் கத்துவாள். எதில் இப்போது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு தூக்கினாலும் வச்சுக்கே, ரொம்ப வெயிட் அதிகமாக தான் கத்துவாள், அம்மா 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 அப்படி. அதுக்கப்புறம் தண்ணி கம்மி பண்ணி கொடுத்தா விளாடுவாள். அதுக்கப்புறம் தண்ணியில் நான் விளாட விட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு காட்டுறதுக்காண்டி மண் கல் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதுக்கான வீடியோ தான் நான் ஒடிஷாவில் தான் மாமனார் வாங்கியிருக்காங்க. அது வீடியோவில் காமிக்க முடியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா பாபு? கேன்டீன் முள்ளி எங்கள் பாப்பா இருக்காங்கள்ல, பக்கத்து வீட்டு இந்தி பாப்பாங்க இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட நான் கொடுத்தவங்க பீகார் பாப்பா. அவங்க பேசுறது எனக்கு புரியாது. நம்ம ஒடியா லாங்குவேஜ், அவங்க ஹிந்தி லாங்குவேஜ் பேசுவாங்க. எனக்கு சுத்தமாக புரியாது. எதோ ஆக்சுவல் ஆகும் இந்த மாதிரி தான் பண்ணி பேசுவேன். அந்த பாப்பா தூங்கலை, அவங்க வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காரு. அவளை நான் கொடுத்து விட்டேன். அவங்க தூக்கிட்டு போயிருக்கா. இவன் மட்டும் இப்போ வந்தால எங்கள் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் பாப்பா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண் வீட்டுக்கு மண்ணுமே நம்ம கல் தான் வாங்கியிருக்கோம். மண் ஒரு ராலி ஃபுல்லாக எங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமல்னு சொல்லுங்கள். ஒடிஷாவில் இப்போ வெயில் டைமில் தான் நம்ம எடுக்க முடியுமே மண். மழை டைமில் தான் மண் கிடைக்காது. ஏன்னா ஆற்றுல நிறையா மழை பெஞ்சா தண்ணி இதாகின்னு சொல்லிட்டு வெயில் டைமில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் லைவ்லேயே சொல்லியிருப்போம், வீடு கட்டுறதுக்காண்டி மண்ணும் ஜல்லியும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பணம் மண் வாங்குறதுக்கு பணம் கொழுந்தனார் கொடுத்தாங்க. அவங்க வேலை செஞ்ச காசு வச்சுருந்தாங்க, அதை வச்சு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்சம் மணி கொடுத்தோம். ரெண்டு பேருமே நாங்கள் சேர்ந்து மண் வாங்கினது. ஆனால் கல் வாங்கினது, அதுக்கப்புறம் கம்பி வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த பணம் இப்போ மண் வாங்கின பணம் மட்டும் எங்கள் ரெண்டு பேர் பணம் ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே. ஆனால் அந்த கல்லும் மண் வாங்கினது மாமனார் பணம் தான். எங்களுக்கே தெரியாது மாமனார் காசு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமனார் மாதிரி கோவில் ஃபங்க்ஷனுக்குலாம் போவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கே தெரியல, ஒரு அமௌண்ட் கொஞ்சமாக அவங்க சேவிங் பண்ணி வச்சுருக்காங்க. மாடு வந்துருச்சு அப்புறம் இப்போ ஒரு மாடு வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த மாடு முந்தானேத்து ஒரு சின்ன பையன் அந்த சைடில் தண்ணி எடுக்க, இங்கே தான் தண்ணி எடுக்க வருவாங்க. அப்போ சின்ன பையன் தண்ணி எடுக்க வந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்துச்சா என்ன, இப்பயும் தண்ணி கொடுக்க தான் வச்சு தண்ணி கொடுத்து குடிச்சிருச்சு. அப்போ அந்த சின்ன பையன்ட்ட தண்ணி சின்ன ஒரு பக்கெட் இருக்கும், அவன் தூக்கிட்டு போயிருக்கான். அப்போ அந்த மாடு அவனை முட்டிடுச்சார்ல. இந்த மாடை பார்த்தீங்கன்னா எனக்கு பயம். ஒரு 3-4 மாடு இருக்குது உள்ளே. ஆனால் ஒரே கலர் ஒரே சேம் தான், எந்த மாடு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி 4 மாடு வச்சுருக்காங்களே, கம்பெனி மாடு தான் அது. அதுக்கப்புறம் அவங்க வாங்கியிருந்தாங்க. எவ்வளோக்கு கல் வாங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டர் ஃபுல்லாக 8,000 சொல்லியிருந்தாங்க. மாமனார் 3 டிராக்டர், ஒரு டிராக்டர் 8,000 இருந்துச்சு. வீட்டுக்காரர் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க, வீடியோ எடுத்தா அப்படின்னு. நீங்களும் வாங்க வீடியோக்கு அப்படின்னு.
அவர் மூஞ்சி க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சாங்க. 4 மணி போல் ஆகிடுச்சு. இப்போ தான் அவங்க எந்திரிச்சாங்களே. ஏன்னா பாப்பா கொஞ்சம் தூங்க விட மாட்டாவலாம், எப்படி இது பண்ணி வெளில அமுச்சு விட்டாங்க போய் இருக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 20,000 வாங்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம வீடு கொஞ்சம் பெரிய வீடு, 2 பேருக்கும் சேர்த்து கட்டுறதுனால நம்ம இன்னும் இப்போ வந்து அவங்க 3 டிராக்டர் வந்து கல் போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் எவ்வளோ டிராக்டர் கல் வாங்கணும்னா இன்னும் ஒரு 4-5 டிராக்டர் போல் வாங்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க பிளானை வெளில சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லிட்டா பழிக்காது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் எனக்கு ஒரு எப்படி சொல்லத்தில் என்னோடய ஃபேமிலியாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எனக்குமே நான் தப்பு இது தப்புனா இது தப்பு, இது கரெக்ட்னா இது கரெக்ட் நிறைய நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோ நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மண் கல் வாங்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கோம், அது பத்தாது, இன்னுமே 2 வாங்கணும். அதுக்கப்புறம் மண் கரெக்டாகிடும். மண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, மண் கரெக்டாகிடும். ஜல்லி வந்து இன்னும் ஒரு 2-3 டெம்பர் போல் வாங்கணும். அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்து எப்படியுமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் சிமெண்ட் எவ்வளோ போகும்? டோட்டல் சிமெண்ட்டு கேட்குறேன், எத்தனை பாக்கெட் வாங்கணும்? எப்படி ஒரு 150 சிமெண்ட் பாக்கெட் வாங்கணும். ஏன்னா அது மீஞ்சாலும் எப்படி சொன்னதுன்னா அது வந்து மிஞ்சி போனாலும் நமக்கு தான் கொஞ்சம் இது எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 150 சிமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வீடு கட்டி முடிச்சுட்டா வீட்டுக்கு வந்து டைல்ஸ் தான் நம்ம போட போகிறோம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மேலே வந்து ஒட்டு மட்டும் ஓட்டிடலாம். ஒட்டு ஓட்டினா கொஞ்சம் இது குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நிறையா பேர் இது எல்லார் ஃபேமிலியுமே இருக்கிறது தான். நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கு வரேன். எல்லா ஃபேமிலியும் ஒரு இருக்கிறது தான். என்னோடய மாமனார் கூட பிறந்தவங்க வந்து 5 பேர். அந்த 5 பேரில் ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இன்னும் 4 பேர் இருக்கிறாங்களே, மாமனாரை சேர்த்து 4 பேர் இருக்கிறாங்க. அது எப்படி? ஆனால் என் மாமனார் தான் எல்லாத்தோடும் ரொம்ப சின்னவர் என்னோடய மாமனார் தான். ஆனால் அவங்க அண்ணாவாக இருக்குதும், அவங்க அண்ணாங்கெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்க ஒரு மாதிரி இதாக இருக்காங்க. என்ன இவன் மட்டும் வீடு அவங்களுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு பக்கத்துலேயே இருக்கா. அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஒரு மாதிரி ஏதாவது ஒரு இதில் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று பார்த்தா கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட மாமனார் ஃபோன் பண்ணி அப்படியே 1 மணி நேரம் நேற்று நைட்டு ஒரு 2 மணி நேரம் போல் மாமனார்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் எனக்கு சொன்னப்போ அழுகே வந்துடுச்சு. ஏன்னா மாமனார் இருக்கிற வரை தான் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கும். மாமனார் மாமியார் 2 பேர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குமே. அவங்க வந்து என்னோடய பெரிய மாமனார் வந்து என் மாமனார்ட்ட ஏதோ சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க அவருக்கு. மண்ணுக்கெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சண்டை போட்டிருப்பாங்க அவருக்கு. அது என் மாமனார் என்கிட்ட சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்க முடியும், நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னென்ன முடியுமோ நீங்கள் உங்களுக்காண்டி இன்கம் நீங்கள் தனியாக பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப என் மாமனார் ஃபீல் பண்ணது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி குறைச்சல் கொடுப்பாங்க தான். தம்பி இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலுமே ஒரு சில வீட்டில் அது நடக்குது தான். எங்கள் வீட்டில் அது இன்னும் ஒடிசாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க வயல் பண்ணுறாங்க, அரிசி பண்ணுறாங்க. இப்போ நானும் என் மாமியாரும் ஃப்ரெண்டு மாதிரி இருப்போம். எங்கள் மாமியார் என்னை திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன ஒரு விஷயத்தில் சண்டை நிறையா போட்டுக்கிறோம், அதனால் எங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நானும் என் மாமியார் நல்லா பேசிக்கிட்டுன்னு வச்சுக்க, என்னோடய பெரிய மாமியாருக்கெல்லாம் பிடிக்காது, அக்கம் பக்கம்லாம் பிடிக்காது. ஒரு மாதிரி எப்படி சண்டை வருதுன்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் என் மாமியார் வந்து என்கிட்ட எல்லாமே சொல்லிவிடுவாங்க, அவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்குமே லவ் மேரேஜ் தான் 2 பேருக்குமே. ஏன்னா அவங்க வந்து அப்போ அந்த கஷ்டத்தில் அவங்க வந்து நல்லா தெரியும். அந்த இதெல்லாம் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், விட்டு நம்ம அந்த இதில் போக வேண்டாம். நம்ம வந்து வீடு கட்டி முடிக்கணும். மாமனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்தோன்னா 2 பேரும் இப்போ வந்து நாங்கள் ஜூலை மாதம் ஊருக்கு போவோம். ஜூலை மாதம் நான் ஊருக்கு போய்ட்டு பாப்பாவை வந்து நான் மாமனார்கிட்ட விட்டு வந்துடும். மாமியார் பார்த்துப்பாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆகிடுச்சுல்ல, மாமியார் பார்த்துவாங்க. சாப்பிட இது பண்ணுவாங்க, பாப்பா பார்த்துப்பாங்க. நாங்கள் 2 பேருமே வந்து வேலை பார்த்து நாங்கள் வீடு கட்டி முடிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் வீடு கட்டி முடித்தாதான். ஏன்னா மாமனார் மாமியாருக்குள்ளே தான் நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் நாங்களுக்கு வந்து பார்த்து இது பண்ண முடியும். டக்குன்னு அவங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க, பாப்பா சின்ன குழந்தை, அவளை விட்டு நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமியார் வந்து அவங்க குழந்தைங்களாம் பார்த்தோன்னா வளர்த்து விட்டுருக்காங்க. என் குழந்தைய அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. என் குழந்தை நல்லா அக்கா என்னோடய நாத்தனார் இருக்காங்களா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ட்ரைனிங் போயிருந்தாங்க, சென்னைக்கு தான் வந்திருந்தாங்களே. அப்போ கூட தம்பி இருக்கான் பார்த்தியா, அக்கா பையன், அவனை வந்து மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. மாமியார் தான் பார்த்து அவனை வளர்த்தாங்களோ எல்லாம் சொல்லுங்க. இருந்தாலும் அம்மா பார்க்குற மாதிரி வராது தான். இருந்தாலும் என் மாமியார் வந்து என்னோட என் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்கள்ட்ட நான் விட்டுட்டு நாங்கள் திரும்பி நாங்கள் எங்கள் வேலைக்கு தான் வரணும். நாங்கள் வேலை செஞ்சால் தான் நாங்கள் வந்து வீடை கட்டி நாங்கள் முடிக்க முடியும். எங்களுக்குன்னு கொஞ்சம் நிறையா இருக்குது, ட்ரீம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மாவை
என்னோட அண்ணா அண்ணி எல்லாமே நாங்கள் வந்து ஒடிஷாவுக்கு கூப்பிட்டு போகிறோம். எங்கள் அம்மா கூட தான் சொன்னிச்சு நேற்று ஃபோன் பண்ணப்போ, வீடு கட்டி முடிச்சிட்டிங்களா வாப்பான்னு. இல்லைம்மா அப்படின்னா, வீடு கட்டி முடித்த பிறகு நீங்கள் எல்லாருக்குமே டிக்கெட் போட்டுரு, அண்ணன் அத்தை மாமா எல்லாமே ஊருக்கு போயிட்டு நம்ம ரெண்டு வாரம் போல் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் மாமியார் எங்கள் வீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு என்கிட்ட. எங்கள் அத்தையும் அதான் என்கிட்ட சொன்னிச்சு. நம்ம சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சா தான் இது பண்ண முடியும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கூரை வீடு. இப்போ தான் நம்ம கூரை வீட்டை மேலாம் க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சோமே. ஆனால் திரும்பி நம்ம வீட்டில் கோழி நிறையா இருக்குது. அந்த கோழி நிறையா சீச்சு விட்டு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. ஆனால் இப்போ மழைக்காலம் இல்லை, மழைக்காலம் ஆரம்பிக்க போடுது. இப்போ மழைக்காலம் இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து மேலே படுதா தான் போட முடியும். ஏன்னா வீடு ரொம்ப ஒழுகுமே. அதுக்காண்டி இப்போ நான் என்னோடய மாமனார் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டு இது பண்ணி கூப்பிட்டு போனது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கள் ஊர் ஆட்கள் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை நிறையா பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வாயில் கை வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. நம்மளால் முடிஞ்சதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம சீக்கிரமாக நாங்கள் வீடு கட்டி முடிக்கிறோம். நீங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நானுமே கொஞ்சம் கொஞ்சம் இன்கம் பண்ணுறேன். நான் அந்தளவுக்கு நமக்கு வியூஸ் போனால் தான் நமக்கு கொஞ்சம் இன்கம் வரும். எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகலை. நானும் டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் நமக்குன்னு அந்த கடவுள் வந்து ஒரு இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். அந்த கடவுள் வந்து இப்போயும் இல்லை, நான் சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். அந்த கடவுள் எப்போ தான் எங்களுக்கு கண்ணை திறப்பாருன்னு தெரியல. பார்ப்போம். அந்த கடவுள் கண்ணை திறந்தாலே எனக்கு போதும். எங்களுக்குன்னு ஒரு லட்சியம். அது எல்லாமே வீடு கட்டி முடிச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வரணும். எங்கள் அம்மாவும் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான். அதுக்கப்புறம் பேச எனக்கு அழுகு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.